கோட்டாபய ராஜபக்சோட ஒரு வழக்கு விசாரணையிலிருந்து ஒரு நீதிபதி இன்னைக்கு விலகி இருக்கிறாரு. என்னால் இந்த வழக்கு விசாரணையில் தொடர்ச்சியை நீடிக்க முடியாது, சில தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் விலகிறேன்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இது முதலாவது சந்தர்ப்பம் கிடையாது. கோட்டாபய ராஜபக்சோட வழக்கு விசாரணையிலிருந்து நீதிபதிகள் இதுக்கு முதல்லையும் பல சந்தர்ப்பங்களில் விலகி இருக்கிறாங்க. இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. நேற்றைய நாளில் கோட்டாபய ராஜபக்ச ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவர். என்னன்னு சொன்னால், ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு நான் சில நேரங்களில் கைது செய்யப்படலாம், எனக்கு விசாரணைக்கு பயமாக இருக்கு என்ற மாதிரி மறைமுகமாக குறிப்பிட்டு சில காரணங்களை பட்டியல்படுத்தி இருந்தார். நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த மனு இன்னைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. 2 நீதிபதிகள் மனுவை பரிசீலிக்கிறாங்க. முதலாவது பிரியந்த பெர்னாண்டோ சொல்லப்படுற ஒரு நீதிபதியும், ரோஹந்த அபேசூரியன் சொல்லப்படுற இன்னொரு நீதிபதியும். காலையில் இந்த மனு சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு பகல் 1:30 வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. 1:30க்கு திரும்பவும் நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திட்டமிட்ட மாதிரி ஆரம்பிக்கப்படலை. நாளைய நாளுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் விலகிறேன் சொல்லி அறிவிச்சு அவர் விலகி இருக்கிறாரு. பொதுவாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்ட நேரம் குறைஞ்சது 2 நீதிபதிகளை கொண்டிருக்கிற ஒரு அமர்வு இருக்கும். சில வழக்குகளில் 3 நீதிபதிகளை கொண்டிருக்கிற ஒரு அமர்வு சில வழக்குகளை விசாரிக்கிறது வழமையானது. ஒரு அமர்வு இருந்தால் மட்டும்தான் சில விசாரணைகள் நடத்தப்படலாம். இன்னைக்கு காலையில் ஒரு நீதிபதி விலகுனதால 2 நீதிபதிகளை கொண்டிருக்கிற அமர்வில் இருந்து ஒரு நீதிபதி விலகி இருக்கிறார். இதனால திட்டமிட்ட மாதிரி 1:30க்கு அந்த வழக்கு விசாரணை நடத்த முடியாமல் போய் நாளைய நாள் வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது நீதிமன்றத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். நீதிபதி தனக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக தொடர முடியாது சொல்லியும் அறிவிச்சிருக்கிறார். ஆனால் கடந்த காலங்களிலேயும் இதே மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. 2 சம்பவங்களை மட்டும் நான் நினைவுபடுத்துறேன். DA ராஜபக்ச அருங்காட்சியகம் சொல்லி ராஜபக்சர்களோட அம்மா அப்பாவுக்கு நினைவகம், அருங்காட்சியகம், மியூசியம் அமைக்கிறதுக்கு 33 மில்லியன் அரச பணம் செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்ச மேல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வழக்கு விசாரணை நடந்தது. ஒரு நீதிபதி கிடையாது, ஒரு சில நீதிபதிகள் அந்த வழக்கு விசாரணைகள்ல இருந்து சில சந்தர்ப்பங்களில் விலகி இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் பேசப்பட்ட ஒரு சம்பவம். இதை தவிர அவன்கார்டுன்னு சொல்லப்பட்ட ஒரு மிதக்கும் ஆயுத களஞ்சி சாலை சம்பந்தமான சாட்சிகள் கடந்த காலங்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. அதுலேயும் பாதுகாப்பு செயலாளர் இருந்து கோட்டாபய ராஜபக்ச மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மிதக்கும் ஆயுத களஞ்சி சாலையிலிருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கில் நட்டம் ஏற்பட்டதுன்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தின சம்பவம். அதுலேயும் கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தமான விசாரணைகள் நடந்த நேரத்திலேயும் சில நீதிபதிகள் சில காரணங்களை குறிப்பிட்டும் குறிப்பிடாமலும் அந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகுனதும் கடந்த காலங்களில் பேசப்பட்ட விஷயம். இன்னும் ஒரு சம்பவமா இது பதிவாகி இருக்கு. தனிப்பட்ட காரணங்கள் சொல்லி அந்த நீதிபதி அறிவிச்சிருக்கிறாரு. அப்படியா இருந்தாலும் கோட்டாபய ராஜபக்சவினுடைய சட்டத்தரணி இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு, பிரதிவாதிகளினுடைய அனுமதி இல்லாட்டி அவர்களுடைய அறிவுறுத்தல் தேவை கிடையாது. சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய அரசு தரப்பு சட்டத்தரணி வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு உத்தரவாதத்தை தர முடியும் என்ற மாதிரி கேட்கப்பட்டிருந்தது. அதாவது கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்பட மாட்டார் சொல்லி அரசு தரப்பு சட்டத்தரணி ஒரு உத்தரவாதத்தை தர முடியும் என்ற மாதிரி கோட்டாவினுடைய சட்டத்தரணி கேட்கிறாரு. ஆனால் அரசு தரப்பு சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கிறாங்க, என்னால் அந்த மாதிரி ஒரு உத்தரவாதத்தை, அதாவது கோட்டாபய ராஜபக்ச இப்ப கைது செய்யப்பட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை என்னால் தர முடியாது. இதை தவிர அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இப்பதான் கிடைச்சிருந்தது. இந்த மாதிரி உத்தரவாதத்தை பிறப்பிக்கக்கூடிய நிலைமை இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. நாளைக்கு வரைக்கும் திரும்ப ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் இதே மாதிரியான ஒரு மனுவை சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் வருண ஜெயசுந்தரமும் பதிவு செய்திருந்தவர். கோட்டாபய ராஜபக்ச கேட்ட மாதிரி தானும் கைது செய்யப்படக்கூடாது, ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு தான் கைது செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் வருண ஜெயசுந்தரமும் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவர். அந்த மனு சம்பந்தமான விசாரணை இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏற்கனவே அரசு தரப்பு அறிவிச்சிருந்தது, இதுவரைக்குமான விசாரணைகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படல, இவரை இப்போதைக்கு கைது செய்யறதுக்கான நோக்கம் விசாரணை தரப்புக்கு கிடையாதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கமைய அந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. நேற்றைய வீடியோவில் நான் இது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் சொன்னா கோட்டாபய ராஜபக்சோட நோக்கமும் இதுதான். இதே மாதிரி வருண ஜெயசுந்தரவுக்கு சொல்லப்பட்ட மாதிரி அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் போய் சொல்ற பட்சத்தில் விசாரணையில் எதுவும் கண்டுபிடிக்கப்படல, இல்லாட்டி இப்போதைக்கு கைது செய்யறதுக்கான நோக்கம் கிடையாதுன்னு சொல்லி அறிவிக்கிற பட்சத்தில் வெளியில எல்லாரும் சொல்ல போறது கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இதுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது, விசாரணை செய்கிற ஆட்களே சொல்லி இருக்கிறாங்க, இல்லாட்டி அரசு தரப்பு சட்டத்தரணியை நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில சொல்றதுக்கான ஒரு முயற்சியாகவும் சில நேரங்கள் இந்த மனுவை ராஜபக்ச தரப்பு பதிவு செய்திருக்க முடியும். வருண ஜெயசுந்தரவுக்கு அந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. நாளைக்கு கோட்டாவினுடைய வழக்கில் இது நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித் ராஜபக்ச இன்னைக்கு காலையில் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டிருந்தவர். அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது. நீதிமன்றம் பிணை கொடுத்ததுக்கு பிறகு வெளியில் வர்றார். அவருடைய சட்டத்தரணிகளுடையும் ஆதரவாளர்களுடையும் வெளியில் வரும்போது யோஷித் ராஜபக்ச
வந்து ஒரு பஸ்ல ஏறுறதுக்கு முயற்சி எடுக்கிறார். சிறைச்சாலைக்கு நீதிமன்றத்துக்கு வெளியில சிறைச்சாலைகள் பஸ் வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பஸ்ல கிடைச்சது மறந்து போய் அந்த பஸ்ல ஏறுறதுக்கு வந்து அவர் முயற்சி எடுக்கிறார். பிறகு பக்கத்துல இருந்து யாரும் சொல்றாங்க அது சிறைச்சாலைகள் பஸ், நாங்க கார் நிற்கிது அதுல போவோம்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கார்ல ஏறி யோஷித ராஜபக்ச போனதையும் பார்க்க முடிஞ்சது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கடற்படையில அவர் ஒரு கடற் அதிகாரியா நினைச்சு கொள்ளப்பட்டிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அதுவரைக்கும் இருந்து வந்த சில நடைமுறைகள் வந்து யோஷித ராஜபக்சவ ஜனாதிபதியோட மகன் சொன்ன நீ கேட்க ஆகணும், அதுவும் மஹிந்த ராஜபக்சோட மகன் சொன்ன அவரை நினைச்சு கொள்றதுக்குன்னு சொல்லி சில நடைமுறைகள் மாற்றப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா சில கல்வி தகமைகள் அவருக்கு கிடையாது. ஓஎல்ல வந்து அவர் அடைஞ்சிருக்கிற சித்தி போதுமானது கிடையாதுன்றதுக்காக அவருக்காகவே கல்வி தகமை மாற்றப்பட்டு விண்ணப்பம் வந்து கோரப்பட்டிருக்கு. பத்திரிகைகளில் விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர அதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நடைமுறை என்னன்னு சொன்னா ஒரு கடட் அதிகாரி அணைஞ்சு கொள்ளப்பட்ட நபராக இருந்தால் சாதாரணமான கல்வி தகமை ஏஎல்ல வந்து சயின்ஸ் படிச்சிருக்கணும், மேத்ஸ் படிச்சிருக்கணும்ன்றது. ஆனால் இவர் ஆர்ட்ஸ் தான் படிச்சிருக்கிறார். இவருக்காகவே வந்து சில கல்வி தகமைகள் மாற்றப்பட்டு இந்த விளம்பரம் வந்து செய்யப்பட்டிருக்கு. விண்ணப்ப படிவம் வந்து கோரப்பட்டிருக்கு. அதுக்கமைய வந்து அவர் கோரி அதில் விண்ணப்பிச்சிருக்கிறார் சொல்லி சொல்லப்படுது. ஆனால் ஒரு முறைகேடு நடந்திருக்கின்ற அடிப்படையில் தான் சில விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இது மட்டும் கிடையாது. இவர் கடட் அதிகாரியா நேவியில் அணைஞ்சு கொள்ளப்பட்டதுக்கு பிறகு பிரிட்டன் நேவியினுடைய அகாடமிக்கு பயிற்சிகள் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறாராம். 1.5 வருஷம் பிரிட்டன்ல தங்கி இருந்திருக்கிறார். இவருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கப்படல. யூகே பிரிட்டன் நேவியால வந்து ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் வந்து கொடுக்கப்படல. இலங்கையினுடைய அரசாங்கம் தான் இவருக்கான செலவை 1.5 வருஷத்துக்கான செலவை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கு. பொதுமக்களோட பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றதும் இவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. அதை பற்றின விசாரணை வந்து இப்ப திரும்பவும் அந்த ஃபைல் வந்து திறக்கப்பட்டிருக்கு. நேற்று விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருந்தவர் அந்த நேற்றைய நாளில் வந்து விசாரணைக்கு முன்னிலையாக சொன்னா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கு விசாரணை நடந்தது. அதுலயுமே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து பதிவாகி இருந்தது. டேசி பாட்டி இவரும் 2 பேரும் சேர்ந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற செயலில் ஈடுபட்டாங்கன்றதான் அந்த வழக்கு விசாரணை. அதுல வந்து மேன்முறையீடு பதிவு செய்திருந்தார். இதுல ஒரு குற்றச்சாட்டு சூழ்ச்சி என்று சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சியா விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி மேன்முறையீடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கான காரணமா யோஷித்தோட லோயர் சொன்னதுன்னு சொன்னா இப்போ டேசி பாட்டி வந்து நீதிமன்றத்தால விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அவர் விடுதலை பெற்றிருக்கிற பட்சத்தில் வந்து இவரை மட்டும் எப்படி விசாரிக்க முடியும், இதுக்கு சட்ட ரீதியான இயலுமை கிடையாதுன்னு சொல்லி இவருடைய லோயர் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி அமல் ரணராஜா கேட்கிறாரு எந்த அடிப்படையில் இதை சொல்றீங்கன்னு சொல்லி. இவர் சொல்லியிருந்தார் இது சாதாரணமான சம்பவம் கிடையாது. குற்றவாளி அடையாளம் காணப்பட்ட பட்சத்தில் வந்து 7 தொடக்கம் 20 வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்க முடியும். 2 பேரும் சேர்ந்துதான் சூழ்ச்சி செய்திருக்கிறாங்கன்றது குற்றச்சாட்டு. ஒருத்தருக்கு நீதிமன்றம் விடுதலை கொடுத்திருக்கு. அப்போ ஒருத்தரை மட்டும் வச்சுக்கொண்டு இதை எப்படி விசாரிக்க முடியும் என்ற மாதிரி இவருடைய சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இப்போ அரசு தரப்பு சட்டத்தரணி சொல்றாரு இல்லை அந்த மாதிரி கிடையாது. 8 மருத்துவர்களை கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர்கள் குழாம் தான் டேசி பாட்டியினுடைய உடல்நிலை சம்பந்தமா ஒரு மருத்துவ அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருந்தது. அவங்க வந்து டிமென்ஷியா இல்லாட்டி மறதியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இந்த மருத்துவ காரணத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு நீதிமன்றம் வந்து விடுதலை கொடுத்திருந்தது. இதை வந்து இதுல ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்படுற நபர் உயிரோட இல்லை இல்லாட்டி செத்து போறார் சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்ளும். அந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரியான ஒரு வாதத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா சொல்லியும் அரசு தரப்பு சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார். இதுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணையும் ஜூலை வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனிடம் யோஷிதவினுடைய இந்த நேவியில் இணைச்சு கொள்ளப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிற இன்னும் ஒரு நபர் அந்த காலகட்டத்தில் கடற்படையினுடைய தளபதியாக இருந்த வசந்த கருணாகுட அவரும் வந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு நேற்றைய நாளில் கூப்பிடப்பட்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய நாளில் அவர் முன்னிலையாகல. அதுக்கான காரணம் அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு வந்து எந்த ஒரு கடிதமும் கிடைக்கல விசாரணைக்கு வர சொல்லி. கடிதம் கிடைக்காம நான் எப்படி வர முடியும் என்ற மாதிரி கேட்டிருக்கிறாராம். அதுக்கு பிறகு திரும்ப கடிதம் அனுப்பப்பட்டிருக்கும் போல அடுத்த கிழமை வந்து திரும்ப அவர் விசாரணைக்கு முன்னிலையாவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. யோஷித ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து இவர்தான் பிரிட்டன் நேவி அகாடமிக்கு வந்து கடிதம் அனுப்பி இருக்கிறாராம். யோஷித் ராஜபக்சே இந்த மாதிரி பயிற்சிக்கு வர இருக்கிறார்னு சொல்லி அதனால அவர் வந்து விசாரிக்கப்பட இருக்கிறார். வசந்த கருணா கூட சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு ஃபைலும் இப்ப திறக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா திருகோணமலையில் இருக்கிற கன் சைட் வதை முகாம் சிஐடியால சீல் பண்ணப்பட்டிருக்கு. அதுல குற்றம் சாட்டப்படுற நபரும் இவர் தான். அந்த இடத்துக்கு வந்து கன்சைட் முகாமுக்கு நாளைக்கு திருகோணமலை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நேரடியா போய் அந்த சம்பவ இடத்தை வந்து அந்த முகாமை பார்க்க இருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு. சிஐடி அந்த ஃபைலையும் திரும்ப திறந்திருக்கு. குறிப்பா கொழும்புலையும் கொழும்பு சுற்றி இருக்கிற பிரதேசங்களையும் இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் வசந்த கருணாகூட மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. திருகோணமலையில வச்சுதான் அந்த இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படுது. இப்ப அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கிற இந்த விசாரணையில வந்து சிஐடி விசாரணையில அந்த 11 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் பலர் அந்த இடத்துல சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தமிழர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அரச விசாரணையில
60 பேர் வரைக்கும் அந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம். சில நபர்கள் தப்புன நபர்கள் வந்து ரகசியமா சாட்சியம் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறாங்களாம். இந்த அடிப்படையில் அந்த ஃபைல் திரும்ப திறக்கப்பட்டிருக்கு. இதுலயும் சிக்க போற நபர் இல்லாட்டி விசாரிக்கப்பட இருக்கிற நபர் வந்து வசந்த கருணா கூட யோசித்த சம்பவத்திலையும் அவர் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு ராஜபக்ச பசில் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு விசாரணை 78 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு விசாரணையும் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்தது. ஏற்கனவே அவருக்கு நீதிமன்றம் பிடியான பிறப்பிச்சிருந்தது. இன்னைக்கு அந்த பிடியான வந்து நீதிவான் பசன் அமரசேனவால திரும்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 2014 ஆண்டு காலகட்டத்தில் உவா மாகாண சபை தேர்தலுக்கு வந்து சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய பணத்தை பயன்படுத்தி கொண்டு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்றதான் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுல அவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியான வந்து திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 3வது சந்தேக நபரா அவர் பெயரிடப்பட்டிருக்கிறார். 2 சந்தேக நபர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. பாஸ்வர குணரத்னன் சொல்லப்பட்ட ஒரு நபர் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவருக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. இதை தவிர ரூமி ஜவுஃபர் சொல்லப்படுற ஒரு நபருக்கும் வந்து அவர் பணிப்பாளர் நாயகமாக இருந்தவர். அவருக்கும் நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. 2 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கிறாங்க. ஆனால் யோஷித் பசில் ராஜபக்ச வந்து அமெரிக்காவில் தான் இருக்கிறார். அதனால 2வது தடவையாகவும் அவர் கைது செய்யப்படணும் சொல்லி நீதிமன்றம் திரும்பவும் ஒரு பிடியான உத்தரவை இன்றைக்கு பிறப்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை திருகோணமலை புத்தர் சில விவகாரம் இல்லாட்டி காஃபி ஷாப்பை காப்பாற்றுறதுக்காக ஒரு கோப்பி கடையை காப்பாற்றுறதுக்காக புத்தர் கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யறதுக்கான முயற்சி நடந்த சம்பவம். இதில் நாங்கள் செய்தது பிள்ளைதான்னு சொல்லி 3 பேர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீதிமன்றம் 25,000 ரூபாய் அபராதம் விதிச்சு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இன்னும் 10 பேர் வந்து முன்னிலையாகி இருக்கிறாங்க, சில பிக்குகள் உட்பட. அந்த 10 பேரையும் பார்த்து நீதிபதி கேட்டிருக்கிறார். இப்போ 3 பேர் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் ஒப்புக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறீங்களான்ற மாதிரி கேட்ட நேரத்தில் அந்த 10 பேரும் எதையும் சொல்லாம அமைதியா இருந்தாங்கன்ற மாதிரி சில ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அதுல வளங்குட கசப்ப தேரர், இதை தவிர திருகோணமலை விகாரையினுடைய விகாராதிபதி என்று சொல்லப்பட்ட கல்யாண வம்ச தேரர், இந்த 2 பேரும் இறந்திருக்கிறாங்க. இதுவுமே சொல்லாம உனக்கு நீதிபதியை பார்த்து அப்படியே அமைதியா இருந்தாங்களாம். ஆனால் கசப்ப தேரரோட லோயர் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமையவா இருக்கலாம், இல்லாட்டி உச்ச நீதிமன்றத்தினுடைய சில தீர்ப்புகள் இருக்கு. அரசியல் அமைப்புக்கு அமையவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய சில தீர்ப்புகளுக்கு அமையவும் பிக்குகளை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இந்த நீதிமன்றத்துக்கு கிடையாது என்று சொல்லி கசபதேரருடைய சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அரச தரப்பு சட்டத்தரணி எழுப்பி சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய ஒரு நபர் மேல குற்றம் சாட்டப்படுமா இருந்தா அந்த நபர் யாரு, அவருடைய தராதரம் என்னன்னு சொல்லி எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. யாரா இருந்தாலும் பிக்குவா இருந்தாலும் வந்து அவரை கூப்பிட்டு விசாரிக்க முடியும். நீதிமன்றம் அதுக்கு வந்து விசாரணை நடத்துறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அரசு தரப்பு சட்டத்தரணி வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. 3 பேர் மட்டும் இப்போ குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான வழக்கு விசாரணைகள் இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா ராஜபக்சக்கள் 3 ராஜபக்சக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணை முக்கியமானது. கோட்டாவினுடைய வழக்கு விசாரணையிலிருந்து ஒரு நீதிபதி விலகி இருக்கிறதும் முக்கியமான ஒரு சம்பவமா இன்றைய நாளில் வந்து பதிவாகி இருக்கு. என்ன நடக்கும் நாளை விசாரணையில்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.